90s கிட்ஸ் அப்படின்னாலே நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனா 90s கிட்ஸ்ல நம்மளால மறக்க முடியாத மெமரி ஒன்று இருக்கு. ஈவினிங் ஆனா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரமா தூங்குறத விட்டுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்துருவோம். அது எதுக்காக தெரியுமா? ஒரே ஒரு சீரியலுக்காக. அது கோலங்கள். அந்த கோலங்கள் சீரியல்ல நம்மளால ஒரு கேரக்டர் மறக்கவே முடியாது. நம்ம தமிழ்ல தொல்காப்பியம் படிக்கிறோமோ இல்லையோ, டெய்லி தொல்காப்பியம் இந்த சீரியல் என்ன பண்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட தொல்காப்பியம் நம்மளோட திருசெல்வம் சார் கூட தான் இப்ப இருக்கோம். சார், எங்களுக்கு உங்களோட தொல்காப்பியம் நிறையவே தெரியும். ஆனா திருசெல்வம் சார் யாரு, எங்க இருந்து சென்னைக்கு வந்தாரு, எப்படி இந்த சீரியல் எல்லாம் பண்ணாரு, யார் சார் நீங்க? ஒரு கிராம வாழ்க்கையில ஒரு யதார்த்தமா ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தோம். தஞ்சை மாவட்டத்துல பேராவூரணி வட்டாரத்துல நாடியம்ங்கிற கிராமம் என் சொந்த ஊர். அந்த ஊர்ல ஒரு விவசாய குடும்பத்தின் பின்னணியில பிறந்த பையன். நான் எங்கள் வீட்டில் 3வது, 2 அக்கா. அப்பா விவசாயம் தான், பெரும்பாலும் விவசாயம் தான், பெரும்பாலும் தென்னையில் வரக்கூடிய வருமானங்கள். அங்கே ஆரம்பத்தில் அது நாடியத்தில் கிராமங்களில் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் தேவகோட்டை அங்கேருந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு தேப்பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி, டீபிரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே 10th வரைக்கும் படித்தேன். அங்கே படிக்கும்போது தான் அந்த ஸ்போர்ட்ஸு, கலை இலக்கிய இரவுகள் மாதிரிலாம் அங்கே நடத்துவாங்க. டேலண்ட்ஸ் நைட்டுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற ஒரு நிகழ்வு. படிப்பு தாண்டி அங்கே விளையாட்டுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த விளையாட்டு கலைத்துறை ரெண்டுலையுமே ஒரு ஆர்வம் இருந்தது. அங்கேயே நாடகங்கள்லாம் எடுத்துறது, மாணவர்கள் மத்தியில் நாடகம் போடுறது, இந்த மாதிரியான ஒரு பயிற்சி அங்கே கிடைச்சது. ஆனால் சினிமா என்பது ரொம்ப ஆர்வமாக பார்த்தாலும் கூட சினிமா அப்படிங்கிற ஒரு படிப்போ சினிமாவை தேடி போவதோ அப்படின்னு யோசிக்க முடியாத ஒரு சூழல் அது. அங்கெல்லாம் சினிமாவுக்கு ஒரு தான் போகிறான் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க ஊர்ல எல்லாம். அந்த டைமில், அந்த பீரியடில் சொல்கிறேன். இப்போ மிக இதாக இருக்குது, எளிதாக இருக்குது. அப்போ அது அந்த அளவுக்கு எளிதாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல். அதுக்கப்புறம் +1 +2 திருச்சியில் இருக்கிற போர்ட் பிஷப்னு சொல்லுவாங்க, தெப்பக்குளம் பிஷப் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த படிக்கும்போது தான் சினிமாவினுடைய உச்சக்கட்ட ஆர்வம் அங்கே தான் பெருகிச்சு. ஆனால் சுற்றி தியேட்டர்ஸ் இருக்கும். திருச்சியினுடைய மையப்புள்ளியான அந்த போர்ட் பிஷப் ஸ்கூல் இருக்கும், மையப்புள்ளியான இந்த உச்சி பிள்ளையார் கோயிலாம் இருக்கு இல்லையா, தெப்பக்குளம், அது பக்கத்தில். அங்கே தான் தேட்டர் மாரிஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும், சிப்பி தியேட்டர் இருக்கும், சிவாலயா காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும். அங்கே சினிமா பார்க்குற பழக்கம் அதிகமாச்சு. அதோட கிரிக்கெட் பார்க்குறது, விளையாடுறது, சினிமா பார்க்குறதுன்னு அந்த பாடத்தில் +2 படிப்பில் மதிப்பெண் குறைந்து விட்டதால் கல்லூரி தஞ்சாவூரில் ஜாயின் பண்ணோம். அந்த தஞ்சாவூரில் பூண்டி காலேஜ்னு சொல்லுவாங்க, அதில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அப்பவும் சினிமா ஆர்வம் தான். தங்கியிருந்த இடத்துலேருந்து தஞ்சையில் இருக்கிற நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும் அங்கே, விஜயா, கமலா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தான் அந்த மணிரத்னத்துடைய படங்கள்லாம் அங்கே வர ஆரம்பித்தது. அந்த ஒரு வித்தியாசமாக படங்கள்லாம் வரும், பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர்னா மகேந்திரன் படம் பிடிக்கும், பால மகேந்திரா. எனக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மற்ற படங்களை விட. அது வரைக்கும் உலக சினிமா அறிமுகம் கிடையாது, இலக்கிய அறிமுகம்னு அங்கே அதிகமாக கிடையாது. சில வாசிப்பு உண்டு, சுஜாதா அந்த மாதிரி அளவில். பட் இலக்கிய வாசிப்பு அங்கே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் சென்னை திரைப்பட கல்லூரிக்கு வர்ற ஒரு வாய்ப்பு. அது எப்படின்னா ரொம்ப அதிசயமான நிகழ்வாக இருக்கும். நான் சினிமா அப்போ ஊமி வழிகள் படம் பரபரப்பாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே அதோடைய இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ படிக்கும்போதே அதில் டிஎஃப் டெக்னு வரும், அதுக்கு பின்னாடி அந்த ஆபாவானன் ப்ரெசன்ஸ்னு போட்டு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைலர். அது அந்த நேரத்தில் மியூசிக்கும் சரி, ட்ரைலரு, படம் வந்த விதம் எல்லாமே புதுசாக இருந்தது. அது பார்த்ததும் ஒரு ஆர்வம். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லாம் கற்று தர்றாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட மொழிய முழு தகவலும் கிடைக்கல. இதெல்லாம் போனால் எப்படி இருக்குன்னா, இருந்தாலும் வீட்டில் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்லூரியில் சேர்ந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் அந்த சினிமா ஆர்வம் தான். தஞ்சாவூரை சுற்றி உள்ள தியேட்டர்ஸு அந்த மாதிரி ஆர்வமாக படம் பார்க்குறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என் உறவினர்கள் ஊருக்கு வந்தப்போ சொன்னார், அடையாறில் சென்னையில் சவுண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஏதோ இன்ஜினியரிங் நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவும் சரின்ட்டார். ஏதோ இன்ஜினியரிங்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் என்னதோ அவர் அந்த மாதிரி நினச்சிட்டாரு. நானும் சரி, எப்படியோ சென்னைக்கு போனால் போதும், எப்படியாவது நம்ம சினிமாவில் வரணுன்ற ஒரு ஆர்வம். சினிமாவில் வரணுங்கிறத விட சினிமா தலைநகர் சென்னைக்கு போனால் நல்லாயிருக்கும், அங்கே எதையும் பார்க்கலாம்ல யாரையாவது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சபடி எனக்கு
அந்த நேரத்தில் வந்து அது சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் எங்கே இருக்குன்னா சிஐடி கேம்பஸில் இருக்குது அப்படின்னாங்க. அதை சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். வந்து அந்த அப்ளிகேஷன் ஆர்டர் நுழையினா அரசு திரைப்படக் கல்லூரின்னு போர்டு போட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அரசு திரைப்படக் கல்லூரின்னா ஆமாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் அந்த கோர்ஸ் இருக்குது, நான் 4-5 கோர்ஸ் இருக்குது, நான் உனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஒன்று எதை பற்றி நினச்சி நம்ம பிரியமான ஒரு பிரமையோடு இருக்கமோ அது அங்கேயே கொண்டு வந்து நம்மளை அங்கே விட்டுருச்சுனே சந்தோஷம். நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அது ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் மெயின்டைன் பண்ண அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது. அதனால நான் சினிமாட்டோகிராஃபியோ டைரக்ஷனோ எடுக்காம சவுண்ட் இன்ஜினியரிங் எடுத்தோம். ஆனால் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தாலுமே அங்கே வந்து அடிப்படையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸுமே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே அதாவது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், டைரக்ஷனுடைய பேசிக்ஸு எல்லாமே நம்ம கற்றுக்கிறதுனால ஒரு சினிமாவுடைய அடிப்படையான விஷயங்கள் அனைத்தும் அங்கே கற்றுக்க முடிஞ்சது. இதுதான் ஊர்லேருந்து நான் இங்கே வந்து சேர்ந்த பயணம்.